ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நேற்று நம்ம இன்றைக்கி ட்ரைனிங்கில் என்னென்ன பிபிடிஸ் வரும், எதை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறாங்கன்றது போட்டிருந்தேன். இன்றைக்கி எல்லோரும் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஸோ அந்த பிபிடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். அகைன் நாளைக்கு டே 2ல் என்ன ட்ரைனிங் பண்ண போகிறாங்கன்றது நான் சொல்ல போகிறேன். இந்த பிபிடியில் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. நாளைக்கு உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டாச்சும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று ஸ்கூல் மாடல்ஸ், ஸ்டூடெண்ட் மாடல்ஸ், அந்த எம்இஸ் ஒர்க் அது லாகின் பண்ணது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு அப்ரூவல்ஸ், அதாவது அந்த ஸ்கூலோட மாடல்ஸ் அப்ரூவல்ஸும், இப்போ ஸ்கூலில் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வேணும், டிசி வேணும், இது மாதிரி அந்த ரெக்வஸ்ட்லாம் அப்ரூவல் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட்டு ஸ்டாஃபு, ரெஜிஸ்டர், ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் என்ன, இதுதான் நாளைக்கு சொல்லி தர போகிறாங்க. அப்ரூவல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். டேட்டானா என்ன? டேட்டாங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் தான். ஸோ டேட்டானா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், எம்இ ஸ்கூல் லாகின் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் லாகினில் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி லாகின் பண்ணுறது அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ரூவல்ஸ் 7.5% அகாடமிக் வெரிஃபிகேஷன் தான். அகாடமிக் பசங்க படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இது ரெக்வஸ்ட்லாம் அப்ரூவல் பண்ணுறது தான். அதாவது வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களான்றது வெரிஃபை பண்ணுறது என்ன. G2 மேனுவல் டிசி, அதாவது டிசி ஆல்ரெடி வந்துடும் நமக்கு. ஒன்ஸ் ஒரு வேளை நம்ம தொலைச்சிட்டோம் பண்ணால் டூப்ளிகேட் டிசி, இல்லை மேனுவலாக கையில் எழுதி தருவாங்க அந்த டிசி. ஸோ செலெக்ஷன் ஃபார் டீச்சர் கவுன்சிலர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ரூவல்ஸ் 7.5% அகாடமிக் வெரிஃபிகேஷன், அது என்னென்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா G2C, மேனுவல் டிசி, செலெக்ஷன் ஆஃப் டீச்சர் கவுன்சிலர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எப்படி அதெல்லாம் அதை இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஃபஸ்ட்லேருந்து 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நெக்ஸ்ட்டு காலேஜ் போகிற பசங்களுக்கு 1000 rupees இப்போ போடுறாங்க இல்லையா, அதாவது புதுமை பெண் திட்டம். அந்த திட்டம் அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கு யார் யார் எலிஜிபிள். ஸோ ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 5 column செலக்டட்னு வருது. இதில் அவங்க ஸ்டூடெண்ட்டோட நேமு, எம்இஸ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பக்காவாக கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி, போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன ஃபில் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்டு, அதையெல்லாம் வெரிஃபை பண்ணி ஹெட் மாஸ்டர் அவங்களுடைய சீல், அந்த போனஃபைடோட சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்கும், அந்த ஸ்கூல் நேமோட அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு G2Cனா என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், ஒரு கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் தான் G2C. அதில் என்னென்ன வரும்ன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த G2Cயில் வர அப்ளிகேஷன் டைப், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதுதான் இது. நெக்ஸ்ட்டு G2C அப்ளிகேஷன் டைப்ஸும் கொடுத்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்குவோம் இல்லையா, டூப்ளிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ். ஒன்ஸ் டிசி தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி வாங்குறது, இல்லை ஒரு பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்டக்ட் எப்படி, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் கிடைக்கும். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் லெவல், அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது பெண்டிங்கில் இருக்கா, அப்ரூவ் ஆகிடுச்சா, இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா, என்ன ரீசன்னு. இது PSTM, அதாவது தமிழ் வழி சான்றிதழ், அது எப்படி பண்ணணும், அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அண்ட் தென் மேனுவலாக டிசி எப்படி எழுதி எப்படி பண்ணுறது, இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது, மேனுவலாக எழுதி எப்படி பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் அதோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நாளைக்கு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதை வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடுறேன். அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் டீச்சர் கவுன்சிலர், அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறது, அவங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்கூலு, செலெக்ஷன் ஆஃப் டீச்சர் கவுன்சிலர், இதெல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் தான். ஸ்டாஃப் கிரீவன்ஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி பணியாளர் பணிப்பலன் சார்ந்த விண்ணப்பங்கள். ஸ்கூல் லாகின் டேஷ்போர்ட், ஸ்கூல் லாகின் போடணுன்னா அது டேஷ்போர்டு, அதுலேயே டேட்டா வேலிடேஷன் இருக்குது. டேட்டாலாம் கரெக்டானு பார்க்குறது, வேலிடேஷன். ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்கூலோட EB நம்பர், ஸ்கூலோட 360 degree இமேஜ், ஸ்கூல் பெவிலியன், ஸ்கூல் லீகசி ரிட்டர்ன், இதில் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ். இப்போ EB கார்டு ஸ்கூலில் எப்படி இருந்தால் வேலிட் ப்ரூஃபு, அதாவது அந்த ஃப்ரண்ட் பேஜு ப்ளஸ் அந்த ரிசிப்ட் நம்ம ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது, இது மட்டும் தான் வேலிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே இருக்கிற பேஜு அந்த போர்டெலாம் இது வேலிட் கிடையாது, இன்வேலிட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். நீங்கள் உள்ளே போய் அதை ஒர்க் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட தான் எல்லா டேட்டாஸும் போகும். நீங்கள் தான் லேபையே மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஸ்கூல் ஃபோட்டோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணுன்னா, ஸ்கூல் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு போர்டு வச்சு இருக்கு பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணேன், இது மாதிரி ஓரமாக இருந்து சைடில் இருக்கிறதெல்லாம் வேலிட் ஆகாது.
ஸோ இன்வேலிட் இதெல்லாம் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் இன்வேலிடாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் அது ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணோன்னா இதுதான் வேலிட் ப்ரூஃப். அந்த கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும், இமேஜ் கிளியராக போடுறது தான் வேலிடு, இது இன்வேலிடு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ இது எல்லாம் பேசி இந்த இவ்வளோ டேட்டாவும் பண்ண அப்புறம் அதோட அவுட்கம்ஸ்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட்டு டே 2ல் நெக்ஸ்ட் ஒரு S1 நம்ம பார்த்துருக்கோம். S2 and S3 அது என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.